ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து ரொம்ப ஹைப் கொடுத்த ஒரு மேட்ரிக்ஸ் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். எம்மா மேட்ரிக்ஸ் இதை பற்றி பயங்கரமாக எல்லா ரீல்ஸ் அது இதுன்னு போட்டு பயங்கரமாக இது பண்ணி விட்டுருந்தாங்க, மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளும் அதை வாங்கியிருக்கோம். ஆனால் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் பேக்கேஜிங்காக வந்துருக்கு. நீங்கள் பாருங்கள், டெலிவரி பண்ணியிருக்கிறது கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரைட்டாக மட்டும் இப்படி மட்டும் வேணும். ஸோ கம்ப்ளீட்டாக ரொம்ப உடஞ்சி ஒஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ உள்ளே எப்படி ப்ராடக்ட் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம், இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி டெலிவரிஸோட டிலேஸ்னால நீங்கள் எதுவும் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். பாஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து அன்பாக்சிங் தான். பாக்ஸ் மாதிரியே வரல, ரொம்ப ஒத்த வந்துருக்கு. பாருங்க, இதெல்லாம் மேட்ரிக்ஸுங்கிறாங்க, பயங்கரமாக வந்துருக்கு. இப்போ அப்படியே கவுத்திட்டு ஓப்பன் பண்ணிடுவோம். இது நாங்கள் வாங்கியிருக்கிறது வந்து 75x42 8 இன்ச்சு. ஆக்சுவலாக இது நாங்கள் டிசம்பர் மாதம் ஆர்டர் பண்ணது. 20 days அப்புறம் 19/1 தான் எங்கள் கைக்கே வருது. ஸோ அவ்வளோ டிமாண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா கிளப்பி விட்டாங்களா, அது உண்மையாலுமே டிமாண்டா அப்படிங்கிறது தெரில. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது அப்படியே நம்ம பிரிக்க வேண்டியதுதான். ஸோ எங்கேயுமே சிசர்ஸ் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து பீல் மட்டும் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி எம்மா மேட்ரிக்ஸை கட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து கட்ரு கொடுத்துருக்காங்க. இது வழக்கம் போல் எலிமெண்ட் சீட்டு, அப்புறம் வாரண்டி பீரியட் இதெல்லாம் தான். ஸோ இதை நம்ம அப்படியே தூக்கி வாரமாக தூக்கி போட்டலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து என்ன பாருங்களா, நெக்ஸ்ட்டு இது வந்து கட்ரு எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது, நீட்டாக இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, நம்ம நார்மல் கட்டில் ஒரு டிசைன் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி அவ்வளோ பயங்கரமாக சொல்கிறதுக்குலாம் எல்லாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஹேப் பண்ணுறேன். எத்தனை சுற்று என்ன மட்டும் என்ன இதுவும் சேர்ந்துருக்க மாதிரி தான் பண்ணணும். இதை சுற்றி சுற்றி இவங்க கொடுத்துருக்க வச்சு பாஸ் பண்ணு. எத்தனை சுற்றி வச்சிருக்காங்க, வெறும் சுத்தம். இதுக்கே தனியாக காசு கொடுக்க மாட்டேங்குது. இவ்வளோ பெருசு. பாஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா வேக்யூம் கம்ப்ளீட்டாக ஏர் டைட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ பயங்கரமாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த கட்டரை, இந்த கட்டரை வச்சு நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இதுக்கே தனியாக சாப்பிட மாட்டேங்குது. ஆமாடி
இதை அவங்க கம்பெனியில் சொன்ன மாதிரி 5 ஹவர்ஸ்க்கு அதை அப்படியே வைக்கணுங்களாமா. ஏன் வைக்கணும் அப்படின்னா இதோட நம்ம வாங்கின திக்னஸ் வந்து 8 இன்ச்சுக்கு வாங்கியிருக்கோம். ஸோ இப்போவே ஏர் போகிற சவுண்ட்லாம் கேட்குது. ஸோ 8 இன்ச்சு வாங்கியிருக்கோம். இது லிட்டரலாக 3 இன்ச்சஸ்க்குள்ளே இது மொத்தத்தையும் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ ஃபுல் இதுவும் நம்ம வெளியே வரணும்னா 5 to 6 ஹவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த கட்டரை. இந்த கட்டரை வச்சு நம்ம கட் பண்ணிடுவோம். கட் பண்ண அந்த சவுண்டு வருது. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் கட் பண்ணோம். ஆனால் அந்த ஷார்ட்ஸு வீடியோஸில் காட்டின மாதிரிலாம் இது வந்து அவ்வளோ ப்ரீமியமாலாம் இல்லை, ரொம்ப மொன்ன கத்தி மாதிரி தான் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பண்ணுங்க, ஏன்னா பொருள் வேஸ்ட் ஆகுது. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம 8 இன்ச் பண்ணியிருக்கிறது எவ்வளோ திக்னஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வந்து 3 இன்ச் இருந்தது, 8 இன்ச்சுக்கு வந்து அதுவே எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் அவங்க மேட்ரிக்ஸில் சொன்ன மாதிரி நம்ம வந்து 5 ஹவர்ஸ்க்கு அப்படியே விட்டுருவோம். ஸோ இங்கே ஒரு பம்ப்பு மாதிரி இருக்குது, அது கொஞ்சம் நேரத்தில் சரியாயிரும்னு நினைக்கிறேன். பாருங்க இங்கெல்லாம் கொஞ்சம் இந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சரியாயிடும். ஸோ இதுதான் கைஸ். திரும்ப அதை ஓப்பன் பண்ணி இன்னும் நம்மளோட இன்னொரு ஐட்டம் இதில் ப்ரொடெக்டர் வச்சுருக்கோம். ஸோ அதையும் போட்டு எம்மா மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்ப்போம். ஸோ வெல்கம் பேக். நம்ம 12 o'clock வந்து நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க சொன்ன மாதிரி இப்போ டைம் வந்து 5 ஆச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக இங்கே பாருங்கள், உங்களுக்கு 8 இன்ச்சுக்கு எல்லாம் ஆடுது, அந்த சைடில் இருக்கிறது எல்லாருமே கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் உட்காந்து பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது, எப்படி ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஹைப்ரிட் மேட்ரிக்ஸுங்கிறதுனால நல்லா விஷன் இருக்குது. வீடியோஸில் கேட்குற அளவுக்கு இருக்கான்னு தெரியல, பட் எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் படுக்கிறதுக்கு கை வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இனி அடுத்து கட்டிலில் வச்சு கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணிடுவோம். ஃபிட் பண்ணி நம்ம வாட்டுக்கு நம்மளோட யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இதில் என்ன ஒரு டிப்ஸுனால், உங்களுக்கு வந்து 6 to 8 டேஸ்க்குள்ளே அவங்க டெலிவரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவங்க அந்த ப்ராமிஸ் படி அவங்க உங்களுக்கு 6 to 8 டேஸ் வரல அப்படின்னா கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. அது எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது வேரி, பட் நீங்கள் வந்து அதை கேட்டுக்கலாம், அதை வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான மெயின் டிப்ஸ். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியாது காம்பன்சேஷன் கொடுப்பாங்களா என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியாது. ஸோ நம்ம பாட்டுக்கு ஓகே ஆர்டர் பண்ணிட்டு லேட் ஆச்சுன்னு விட்டுருவோம். பட் அவங்களோட ப்ராமிஸ் படி 6 to 8 டேஸ்க்குள்ளே நமக்கு வரணும். வரல அப்படின்னா நீங்கள் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி எனக்கு காம்பன்சேஷன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. எனக்கு இருக்குது, நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு கட்டிலில் போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். சேஃப்டியும் நம்ம வந்து நீ அடுத்து ஒரு அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு டாய் அன்பாக்சிங். கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஒரு கார் ஓட்டி அந்த காரோட அன்பாக்சிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன். டாடா.